இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் விழா நடத்துறாரு. ஸோ அவரு ஒரு தரப்பு சொல்லக்கூடிய பார்வை என்னன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சரி பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு பார்வைய சொல்றாங்க. நீங்க அந்த மாரி ஏதாவது உணர்றீங்களா? ஆ, இங்க பேசக்கூடிய அனைவர்களையும், பத்திரிகையாளர்கள்னு இருக்கிற அனைவர்களையும், அவர ம். சந்தித்து பேசின ஒரே பத்திரிகையாளர் ஐயநாதன் மட்டும்தான். ம். வேற யாராவது இருக்காங்களா? ம். கிடையாதுல்ல. ம். விஜய பொறுத்தவரைக்கும் முருகன் மாரி தான் விஜய். ம். எனக்கு முருகன் எந்த அளவுக்கு நான் எனக்கு முருகன வந்துட்டு ம். இவ்வளோ கால பரிச்சயத்தில, இந்த ம். 2, 3 ஆண்டு கால பரிச்சயத்தில, வேந்தர்லேருந்து இது வரைக்கும் ம். உங்களோட பரிச்சயமா இருக்கிறேன். ம். இப்படிப்பட்ட ஒரு பரிச்சயத்த ஒரு சந்திப்புல காட்டவர் தான் விஜய். ம். நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கங்க. விஜய் வந்துட்டு ம். அவர் ஒண்ணும் ஒரு ஸ்மார்ட்டா காட்டிக்கிறது இல்ல. ம். அவர் வந்துட்டு தான் கேட்டுக்கிறணும் அப்படின்ற ஒரு மனநிலைய தான் என்கிட்ட வெளிப்படுத்தினாரு. ம். நல்ல கேள்விகள்லாம் கேட்டாரு. ம். கேள்வி கேட்கும்போது தன்னை உட்படுத்திக்கிட்டு தான் அவர் சொன்னாரு. ம். உதாரணத்துக்கு வந்துட்டு பரந்தூர பத்தி பேசும்போது, இதெல்லாம் இது பண்ணணும். அந்த மக்களுக்கு நம்ம துணை நிக்கணும். ஐயா! நம்ம அங்க போறோம். ம். அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் ஒரு நபரினுடைய பேர சொல்லி தலைவர் அவரு. ம். அவர் வந்துட்டு நம்ம கட்சிக்கு வரேன்றாரு. உங்க கட்சிக்கு வரேன்றாரு அப்படின்னும்போது, நான் அவர் கட்சியிலலாம் சேரல. ம். அவரோட பேர் நான் சொல்லிட்டு உடனே அத இது பண்ணி வச்சுக்கிட்டாரு. ம். சரி எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்கும்? அதையும் குறிச்சு வச்சுக்கிட்டாரு. ம். நான் பண்ண கம்யூனிகேஷன்ல அவங்களுடைய பொருளாளருக்கு போய் சேர்ந்த 2 நிமிஷத்துல அவருடைய டேபிளுக்கு வந்து நிக்கும். ம். இப்படி ஒரு ஓப்பனான ஒரு நபர் தான் விஜய்.